பிரைஸ் தி லார்ட். 14th of July. இன்னைக்கு இப்போ நம்மக்கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, புத்தியுள்ள ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஐயோ இந்த விஷயத்தை நான் செய்வேனா மாட்டேன்னு எனக்கு தெரியல, என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் இந்த பொறுப்பை என்ன நம்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு சர்ச்சில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம், இல்லை சண்டே ஸ்கூலில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வெளி உலகத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸாம்ஸ் குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். அச்சோ இந்த காரியத்தை நான் சொல்ல போனால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை ஆண்டவரோட வார்த்தைங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த பயத்தினால நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க. ஐயோ என்ன நினைப்பாங்களோ, என்ன திட்டிடுவாங்களோ, இல்லை எனக்கு அதை பேச வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி கேஸ்பாக பேசுகிறாங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்றைக்குமே கொடுக்கவே இல்லையா. அவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாராம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் தைரியமாக போங்க. மேபி இன்றைக்கு அது உங்கள் கண்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அது ஆண்டவருக்காக செய்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல உயர்த்தி வைப்பார். ஸோ நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கும். ஏன்னா உங்களை பேச வைக்கிறது அவர் தான். ஸோ அதனால் நீ எதை பற்றியுமே பயப்படாதீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் தைரியமாக செய்யுங்க. மேபி உங்களோட எக்ஸாம்ஸ் குறித்து எதை குறித்து வேணாலும் நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். ஸோ எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஸோ நீங்கள் அவரோட கையில் எல்லாவற்றையும் கொடுத்துருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது இப்படி நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தான் கொடுத்துருக்காரே தவிர பயமுள்ள ஆவியை ஒரு நாளும் கொடுக்கல. ஸோ பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும், பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையும் அந்த பலத்தையும் நிச்சயமாக தருவார். ஸோ எது குறித்து பயப்படாமல் நீங்கள் என்ன காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவருக்காக செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இந்த வசனத்துக்கு கூட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் பிளஸ் யூ. ஹேவ் அ பிளஸட் டே.